என்ன நடக்குங்க? இப்படிலாம் பண்ணுவாங்களா? மக்களே, எனக்கு நான் ஒரு கீழே ஊந்துட்டு இருக்கல ஒரு மண்ணொல்லி பாம்பும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சரியா? ஆனா நீங்களே பாருங்க மக்களே, வயிற்றுல வீலை கட்டிட்டு உள்ளுது. இது என்ன டிஜிட்டல் நாகினியா? இதை ஊழ விட்டுருவோம் மக்களே. இந்த தலைக்கு மேல ஒரு கொடை மாதிரி இருக்கு. நான் யோசனை கோயிலுக்குள்ள என்னோட மழை பெய்யுது, என்ன கொடை இருக்கு போல. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது 5 தலை பாம்பா. ஆனா உண்மை சொல்லியே டிஜிட்டல் நாகினி நாய் தான். ஆனா இவையெல்லாம் இப்படி பண்ணும்போது எனக்கே ஒரு டவுட் வருது. உண்மையிட்ட நான் இந்த உலகத்துல இருக்கேனா, கடவுளும் சரி நான் இருக்கேனா, இல்ல என்ன வச்சு இப்படி ஆடணுமோன்னு எனக்கே ஒரு டவுட் வருது. நான் என்ன செய்யக்கு? கரெக்டாக தான் கேட்குறாங்க. அவங்கள வச்சு வழிபடுங்க. அவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேவலப்படுத்தாதீங்க. அவங்கள வச்சு சம்பாதிக்காதீங்க. அன்றே கணித்தார் பிரபாசா. ஐ லவ் யூ. நான் உன்னை காதலிக்கிறேன். என்ன அப்படி முறைச்சு பாக்குற? விஜய் சொன்னாதான் ஒத்துப்பியா? நல்ல மூட்ல இருக்கிறதுனால இப்ப நீ தப்பிச்ச. தொங்குனா கொடுக்க கோலம் முடிச்சிருவன், ஜாக்கிரதை. மூஞ்ச பாரு. ஏதோ படத்தில் அவர் சும்மா பண்ணா சொல்லியிருக்காருல, அது அன்றே கணித்தார் போட்டுட்டு இருக்கானுங்க. சைக்கோ பயலுங்க. எப்படி பண்ணாதீங்களே? இல்லை யாமலும் எப்படி இருக்கியோ?